இப்பொழுது வாசிக்க போகிறோம். அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். எல்லாருமே நீங்கள் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்க எல்லாருமே இப்படிதான் கெட்டு போவீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். இந்த நாளிலும் நம்மோடு கூட அவர் பேசுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரே. நல்ல தகப்பனே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொன்னீங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே பேசும்போது எத்தனை நன்மைகள் உண்டாகும் ஆண்டவரே. நீர் யாவேறு வீட்டுக்கு போனால் உம்முடைய வார்த்தை அங்கே ஒரு களிப்பை உண்டாகும். நீர் சகைவனுடைய வீட்டுக்கு போனால் உம்முடைய வார்த்தைகள் அந்த வீட்டிலே ரட்சிப்பை உண்டாக்கும். ஆண்டவரே, நீர் எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஆலயத்துக்குள்ளே போனாலும் அங்கே ஒரு பலத்த கிரியை உண்டாகுமே. இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காய் அடிமை கெஞ்சி நிற்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு இந்த நாளிலே இடைப்படும். என்னோடு இடைப்படும், எங்களோடு இடைப்படும், என்னோடு இடைப்படும், எங்களோடு இடைப்படும். பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்னீங்களேப்பா. பிதாவின் ஆவியானவரே, அடிமைக்குள்ளாக இருந்து பேசுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய உள்ளங்களை 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நிலங்களாய் கர்த்தர் நீர் மாற்றும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். அடிமையின் நாவை அபிஷேகம் பண்ணோம். சொந்த ஞானம் அறிவு ஒன்றும் இல்லாண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் மட்டும் வெளிப்படணும். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து உம்முடைய அனுகிரகம் எங்களோடு இருக்க செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே 3 விதமான கற்களை குறித்து, அகற்றப்பட வேண்டிய 3 கற்களை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். என்னென்ன கல்லெல்லாம்? புரட்டப்பட வேண்டிய கற்கள், பொறுக்கப்பட வேண்டிய கற்கள், அகற்றப்பட வேண்டிய கற்கள். ஆமென். இவைகள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான கற்கள். அவைகள் எல்லாம் அகற்றப்படும் போது நம் ஆண்டவரை தரிசிக்க முடியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலும் உங்களோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3, 5 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்பாமல் போனால், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். 5வது வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 வசனமும் ஒரே மாதிரி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த 2 சம்பவத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். 2 இடத்திலையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது என்ன சம்பவம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 1வது 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்களேன். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே கலிலேயரை கொன்று அவர்கள் இரத்தத்தை எடுத்து அவர்களுடைய பலிகளிலே அவன் கலந்திருந்தான்.
அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இந்த செய்தியை அறிந்து வைத்திருந்த சிலர் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய போயிருக்கிறார், அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே இந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். ஆண்டவரே உமக்கு தெரியுமா? இயேசுவே உமக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொல்ல போறேன். சிலர் அதே மாதிரி தான் இருப்பாங்க, தினத்தந்தி மாதிரி எல்லா ஊர் செய்தி எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். எப்படிங்க? அடுத்த வீட்டு செய்தி, அக்கா வீட்டு செய்தி, நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்க வீட்டு செய்தி எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொன்னா போதும், அவ்வளவு நியூஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்படியோ தெரியல, நீங்க என்ன தந்தின்னு தெரியல. சிலர் பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் அட்வான்ஸா இருப்பீங்க. நீங்க தினத்தந்தியே பின்னால போயிடும். புரியுதா? நம்ம வீட்டு தந்திய செய்தியை தவிர அடுத்த வீட்டு செய்தியெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னா போதும், நொடிக்கு நாள் செய்தி. நீங்க என்ன தந்தின்னு தெரியல, சரி பரவாயில்ல. இந்த ஊர்ல உள்ளவன் அப்படிதான் இருந்தான். இந்த செய்தியை அவன் எடுத்துட்டு போய் இயேசுநாதர் கிட்ட சொல்றான். என்ன சொல்லுகிற? ஆண்டவரே உமக்கு தெரியுமா ஒரு சம்பவம் என்னன்னு? பிலாத்து சில கலிலேயரை கொன்று அவர்களுடைய ரத்தத்தை எடுத்து அவர்களுடைய பலிகளிலே கலந்து அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிட்டான். உனக்கு தெரியுமான்னு கேட்டான். செய்து சொல்லிவிட்டு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும். அவர்கள் எதற்காக அதை சொல்லி இருக்கிறார்கள்? அங்கே கலிலேயர்கள் அத்தனை பேரும் மகா பாவிகள். கலிலேயர்கள் அத்தனை பேர் எப்படிப்பட்டவர்கள்? ஆமா, அதனால தான் அவர்கள் அப்படி கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த சம்பவம் வந்ததற்கு காரணம் அவர்கள் செய்த அக்கிரமம், அவர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த அநியாயம். அதனால தான் அவர்கள் அவிதமாய் பிலாத்துவினாலே கொல்லப்பட்டு அவர்கள் ரத்தமானது அவர்களுடைய பலியிலே என்ன செய்யப்பட்டது? கலக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அதாவது நாங்கள்லாம் ஏன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறோம் தெரியுமா? எங்க நீதி. ஆமா, ஆனா கலிலேயர்கள் அப்படி கிடையாது. அவன் பண்ண அக்கிரமம் அவன் பிலாத்து கொண்டுட்டான். நாங்கள்லாம் இப்படி இருக்கிறோம் சொன்னா அதுக்கு காரணமே வேற. எங்க நீதி, எங்க உத்தமம், எங்க பரிசுத்தம். புரியுதாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்ன போது ஆண்டவர் அப்பொழுதுதான் பதில் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், இவ்வளவு பெரிய செய்தியை என் கையில கொண்டு என்கிட்ட வந்து சொல்லுகிற நீங்களும் மனம் திரும்பாமல் போனால், கலிலேயர்கள் எப்படி பிலாத்துவினாலே கொலை செய்யப்பட்டு அவர்கள் கெட்டு போனார்களோ அதே சம்பவம் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மனம் திரும்ப வேண்டும். நீ என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். இந்த சம்பவம் முடிந்து விட்டு அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறார். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4வது வசனம் வாசிங்க. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. 18 பேரை கொன்றதே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும், எருசலேமில் இருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இப்ப அதை கண்டினியூ பண்ணி ஆண்டவர் பேசுறாரு. அங்க கொலை செய்யப்பட்டார்கள், இங்கே ஒரு விபத்தினாலே 18 பேர் செத்து போய்விட்டார்கள். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம் இல்லையா? யோபுவை பார்த்துட்டு யோபுவினுடைய நண்பன் சொல்லுகிறான், என் அனுபவத்தில் இருந்து சொல்றேன்ப்பா, அநியாயத்தை உழுது அக்கிரமத்தை விதைச்சவனுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்கும். யோபு அப்படி என்ன அநியாயம் பண்ணிட்டான், என்ன அக்கிரமம் பண்ணிட்டான்? தேவனாலே சாட்சி பெற்ற மனுஷன். தேவனால சாட்சி பெற்ற மனுஷனுக்கு கூட, பரிசுத்த ஆவியினாலே சாட்சி பெற்ற மனுஷனுக்கு கூட, பிசாசினாலே சாட்சி சொல்லப்பட்ட மனிதனுக்கு கூட சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாத சில சம்பவங்கள் என்ன செய்யும்? நடக்கும். அப்படி நடப்பதினால் உடனே ஒரு கணக்கு போட்டக்கூடாது. என்ன அக்கிரமம் பண்ணான் ஐயா, என்ன அநியாயம் பண்ணினானோ, புரியுதா? இவன் இந்த நிலைமையில இருக்கிறானே, என்ன அக்கிரமம் என்ன அநியாயம் இவன் பண்ணினானோ
என்று சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டு. அப்ப பிலாத்துவினால் கொலை செய்யப்பட்ட உடனே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் செய்த அக்கிரமத்தின் பலன்தான் அவர்கள் இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அதை அவர்களுக்கு சொல்லிவிட்டு, மனம் திரும்பாமல் போனா உங்களுக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் இன்னும் ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்லட்டுமா? சீலோவாமில ஒரு பெரிய கோபுரம் என்ன செஞ்சிருச்சு? இடிஞ்சு விழுந்துச்சு. அங்க ஒரு 18 பேர் செத்து போயிட்டாங்க. அது உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. உடனே அவங்க எல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னாங்க. இல்ல, 18 பேர் செத்து போயிட்டான். அதனால அவன் அக்கிரமக்காரன் நினைக்கிறீங்களோ நீங்க? அவர்கள் பாவத்தினாலே அவர்கள் அப்படி செய்தார், மரித்து விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களோ? மனம் திரும்பாமல் போனா உனக்கு இதே தான் சொல்லிட்டாரு. ஆமென். மனம் திரும்பாமல் போனால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொன்னார். அப்ப மனம் திரும்பணும். மனம் திரும்பாதவர்களுக்கெல்லாம் இதே போல சம்பவங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு இப்பொழுது வருகிறார். அதை சொல்லிட்டு அடுத்த ஒரு உவமையை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். என்ன உவமை? 6வது அதிகாரத்தில் இருந்து 6வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரைக்கும் ஒரு உவமையை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் பிலாத்துவின் காலத்திலே நடந்தது போல, புரியுதாங்க? மனம் திரும்பாமல் போனால் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்து போனார்களே, அதே போல சம்பவங்கள் உங்களுக்கும் நடக்கும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார். அதற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதற்கும் இதற்கும் ஏதாகிலும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கிற நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, இந்த முதல் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொன்னாரு. மனம் திரும்பாமல் போனால் இதே சம்பவங்கள் உங்களுக்கும் நடக்கும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த 13வது அதிகாரத்தில் 6 முதல் 9 வசனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒரு உவமையை சொல்ல போகிறேன், கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த முதலாவது சொன்ன மனம் திரும்புதலுக்கும் இந்த வசனத்திற்கும் ஏதாகிலும் சம்பந்தம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் பார்க்கணும். நம்ம சும்மா வாசிச்சு பார்த்தா சம்பந்தம் சொல்லுங்க இருக்குமா இருக்காதா? மனம் திரும்பாமல் போனா நீங்களும் இப்படியே கெட்டு போவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு இந்த 6வது வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில், அங்கே ஒருவன் தனக்கு என்று ஒரு திராட்சை தோட்டத்தை, ஒரு அத்தி மரத்தை நட்டு, நல்லா கவனிக்கணும், ஒரு திராட்சை தோட்டத்தை வாங்கினான். தனக்கு என்று ஒரு திராட்சை தோட்டத்தை என்ன செஞ்சான்? வாங்கினான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏசாயா 5வது அதிகாரத்தில் திராட்சை தோட்டத்தை வாங்கினவன் என்னெல்லாம் பண்ணியிருப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க. வேலி அடைச்சிருப்பான், அங்க இருக்கு நல்ல வேரெல்லாம் நல்ல ஆழமா போகணுங்கிறதுக்காக அதுல இருந்த கல்லெல்லாம் பொறுக்கி இருப்பான் இல்லையா? ஏன்னு கேட்டா நல்ல ஆழமா வேர் போனாதான் செடி நல்ல உறுதியா இருக்கும், செழிப்பா இருக்கும். ஆகையினாலே நல்லா வேர் போகணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணி இருக்கிறான்? இப்பொழுது சுத்தி வர வேலி அடைத்து, வேலி அடைக்கலன்னு பாத்தீங்கன்னா கண்டதும் உள்ள நுழைஞ்சிரும், புரியுதாங்க? அதனால வேலி அடைச்சி உள்ள இருந்த கற்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவனுடைய ஆசை முழுவதும் நான் வச்சிருக்கிற திராட்சை செடி நல்ல ஆழமா போகணும். ஆமென், அல்லேலூயா. எந்த திராட்சை தோட்டக்காரனுக்கும் அதுதாங்க ஆசை. ஆமென். எந்த திராட்சை தோட்டக்காரனுக்கும் சொந்த ஆடுகளை வைத்திருக்கிறவன் தன்னுடைய ஆடுகள் எப்படி இருக்கணும்னு நினைப்பான்? நல்ல செழிப்பா இருக்கணும், வியாதி இல்லாம இருக்கணும், தொத்தல் ஆடுகளா இருக்கப்படாது, நோஞ்ச ஆடுகளா இருக்கப்படாது. அப்படிதான் யாருமே நினைப்பான். அதனாலதான் சங்கீதம் 23 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, என்னை புல்லுள்ள இடங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தை கண்டுபிடித்து அங்கே நடத்தி செய்வான். ஏன்னு கேட்டா நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது என் மேய்ப்பனுடைய இஷ்டம். நான் செழிப்பா இருக்கணும், நான் கொழு 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 கொழுன்னு இருக்கணும், பலவீனமே இருக்கக்கூடாது. ஆமே, அப்படிங்கிறத என் மேய்ப்பனுடைய இஷ்டம். ஆமே. அப்ப ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தைகள் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறான். ஒரு
திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறவன் தன்னுடைய திராட்சை செடிகள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான் தெரியுமா? நல்ல பசுமையா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? நல்ல பசுமையா இருக்கணும், நல்ல செழிப்பா இருக்கணும், நல்ல கனி கொடுக்கணும், டேஸ்டான கனி கொடுக்கணும். எப்படிங்க? நல்ல கனி கொடுக்கணும், நல்ல டேஸ்டான கனி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்ப நல்ல வந்த திராட்சை செடியானது இப்படிப்பட்ட நல்ல செழிப்பா, நல்ல செழிப்பா, நல்லா வளர்ந்து அது நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொன்னா அது நல்ல ஆழமா என்ன செய்யணும்? வேறுவிடணும். எப்படி போகணுங்க? நல்ல ஆழமா வேறுவிடணும். ஆமே. சபைதாயா திராட்சை தோட்டம், சபைதான் திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற திராட்சை செடிகள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமே. அப்ப திராட்சை தோட்டத்தை வாங்கின உடனே அவன் என்ன செய்வான்? அதை நல்லா தோண்டி நல்லா கொத்தி எடுத்து அங்க இருக்கிற கல்லெல்லாம் என்ன செய்வான்? எடுத்து போட்டுருவான். ஏன்னு கேட்டா என் திராட்சை செடிகள் ஆழமா போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நல்ல போதகன் அவன் தன்னுடைய ஜனங்களை குறித்து விரும்புகிற காரியம் எல்லாம் என் ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஆழமாய் போகணும், சத்தியத்துக்குள்ள ஆழமாய் போகணும், ஜெப வாழ்க்கையில் ஆழமாய் போகணும், கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் போகணும், அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஆழமாய் போக வேண்டும். இதுதான் ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டக்காரனுக்கு தன்னுடைய திராட்சை செடியை குறித்த ஒரு அக்கறை. ஆகையினால் அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, நல்ல தடையா இருக்கிற கற்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்வான்? பொறுக்கி எடுப்பான். அப்ப இவன் நல்ல கல்லை எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு திராட்சை செடிகளை பார்த்தீங்கன்னா நல்லா வச்சிருக்கிறான். திராட்சை செடிகள் அருமையாய் செழிப்பாய் அற்புதமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நல்ல கனிகளை கொடுத்திருக்கிறது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை தோட்டக்காரன் அப்படியே வெளியில போயிட்டு வர்ற நேரம் அங்கே ரோட்டு ஓரத்தில் ஒரு செடியை பார்த்தா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா காட்டு அத்தி மரத்தின் செடி. அது என்ன செடிங்க? காட்டு அத்தி மரத்தின் செடி. அந்த செடியை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செடியை கொண்டு போய் நம்ம எங்க வைக்கலாம்? நம்ம திராட்சை தோட்டத்துக்குள்ள வைப்போமே, நம்ம திராட்சை தோட்டத்துக்குள்ள வைப்போமே என்று சொல்லி எங்கேயோ இருந்த செடி அது. அவன் எங்கேயோ போன இடத்துல அவன் கண்ட செடி அது. அந்த செடி அந்த அது என்ன செடி? அத்தி மர செடி, மரம் அல்ல. அந்த செடியை அவன் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அவன் பேர்த்து எடுத்து, இதுவரைக்கும் அந்த அத்தி மரத்துக்கு எந்த எல்லையும் கிடையாது, அதை சுற்றி வேலியும் கிடையாது, யாரு வேணும்னாலும் பறிச்சுட்டு போகலாம். ஆகையினாலதான் இவன் போய் அந்த செடியை என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க? பறித்து கொண்டான். இவன் வந்து அப்படியே தோண்டி எடுத்தான். வேலி இருந்தா தோண்டி எடுத்திருக்க முடியாது, வேலி இருந்திருந்தா என்ன செய்ய முடியாது? தோண்டி எடுத்திருக்க முடியாது. அப்ப வேலி இல்லாத ஒரு திராட்சை, ஒரு அத்தி மரத்தினுடைய செடி, அதை அப்படியே தோண்டினான். தோண்டி இப்ப எங்க கொண்டு வந்துட்டான்? வேலிகள் அடைக்கப்பட்ட திராட்சை தோட்டத்துக்குள்ளே அவன் கொண்டு வந்திருக்கிறான். திராட்சை தோட்டம் என்பது என்னங்க? சபை. ஹல்லேலூயா. திராட்சை தோட்டம் என்பது என்னங்க? சபை. அது திராட்சை தோட்டம் சும்மா வரல, அவன் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறான். அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறான். அப்ப இந்த சபை என்பது இததான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இந்த சபை யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஆமென். இது யாருக்கும் சொந்தம் கிடையாது, இது கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் கிரயம் கொடுத்து வாங்கின சபை. ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்ப சபை என்பது என்னங்க? கிறிஸ்துவின் சரீரம். அப்ப இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபைக்குள்ளே ஏற்கனவே கனிதருக்கக்கூடிய நல்ல ஆழமாய் வேர்விடக்கூடிய அற்புதமான அருமையான திராட்சை செடிகள் இருக்கிறது. இந்த திராட்சை செடிகளின் நடுவிலே இவன் கொண்டு வந்த ஒரு அத்தி மரத்தை உள்ளே வைத்தான். அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்துக்குள்ள வைக்கலாமா? வேதத்தின்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கற்பனையின்படி, கட்டளையின்படி உள்ள வைக்க கூடாது. ஆமென். ஆனாலும் அவன் உள்ள கொண்டு வந்து வச்சான்னு சொன்னா அது கிருபை பெற்ற ஒரு அத்தி மரம். கிருபை பெற்ற. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சொன்னார் தெரியுமா? நான் காணாமல் போன என் ஆடுகளுக்கு
உங்களுக்காகத்தான் நான் அப்பத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நாய்களுக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் நாய்களாய் இருந்த நம்மையும் கொண்டு வந்து இன்னைக்கு சபைக்குள்ள ஆடுகளோடு வைத்திருக்கிறார். கிருபை. அப்படித்தானங்க? அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? நான் வந்த நோக்கமே என்ன தெரியுமா? நான் பிள்ளைகளுக்கு தான் அப்பம் கொண்டு வந்திருக்கிறேன். யார் அந்த பிள்ளைகள்? இஸ்ரவேல் ஜனங்களாகிய காணாமல் போன ஆடுகள் தான் என்னுடைய பிள்ளைகள். அவர்களுக்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். அப்பத்தை நான் நாய்களுக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னார். ஆனாலும் கர்த்தர் தொடர்ந்து தன்னை பின்பற்றி வந்த அவளை நாய் என்று எண்ணாதபடிக்கு பிள்ளைகளுக்குரிய அப்பத்தின் அந்த ஸ்லாக்கியத்தை அவளுக்கும் கொடுத்தது போல திராட்சை செடி மாத்திரம் வைக்கக்கூடிய சபையிலே அத்தி மரங்களாய் எங்கேயோ இருந்த நம்மை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சத்தமா வாயை திறந்து ஊமைகள் வாய்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. ஆமென், ஆமென். எங்கேயோ இருந்தோம், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். எதை அறியல? சபைனா எனக்கு என்னன்னு தெரியாதியா? சபைனால எனக்கு என்னன்னு தெரியாது. புரியுதாங்க? எங்களுக்கு பிராமணர் சபை தெரியும், நாடார் சங்கம் தெரியும், எங்களுக்கு கம்மவர் சங்கம் தெரியும், அதெல்லாம் தெரியும். ஆனா எங்களுக்கு சபைனால என்னன்னு தெரியாதுங்க. அல்லோலியான்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதான் எங்களுக்கு தெரியும். ஆமென். சபைனா என்னன்னு தெரியாது. எங்கேயோ வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். ஆனால் என் நேசர் என்னை தேடி வந்து ரோட்டின் ஓரத்திலே நான் ஒரு காட்டு அத்தி மரச் செடியாய் நான் காணப்பட்ட போது அவர் என் மேல் கண் வைத்து என் மேல இரக்கம் வைத்து என்னையும் அந்த மண்ணிலிருந்து தோண்டி எடுத்து வேலி இல்லாத என்னை வேலிக்குள்ளே கொண்டு வந்து வைத்தார். ஹல்லேலூயா. வேலியே இல்லாம இருந்தேன். யார் வேணாலும் என்ன பறிச்சுட்டு போகலாம், யார் வேணாலும் என் மேல கல்லெறியலாம், யார் எந்த ஆடுகள் வேணாலும் என் இலைகளை சாப்பிடலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன். ஆனால் என்னை அவர் தோண்டி எடுத்து கொண்டு வந்து திராட்சை தோட்டமாகிய சபைக்குள்ளே அவர் என்னை வைத்தார். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள எல்லாரும் வர முடியாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்தார், கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரதான் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வராரு? ரட்சிக்கப்படுகிறவர்களை. அப்படியானால் என்றைக்கு அந்த தோட்டக்காரனுடைய கரத்திலே அந்த அத்திமரம் தன்னை ஒப்பு கொடுத்ததோ அன்றைக்கே அது ரட்சிக்கப்பட்டது. ஆமென். அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அத்திமரத்தை அவர் திராட்சை தோட்டமாகிய சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்தார். ஆமென், ஆமென். எங்க கொண்டு வந்து வச்சாருங்க? அப்படின்னா அந்த அத்திமரம் ரட்சிக்கப்பட்ட அத்திமரமா, ரட்சிக்கப்படாத அத்திமரமா? சொல்லுங்க. நான் உங்களை கேட்கல, நான் அந்த அத்திமரத்தை கேட்கிறேன். அந்த அத்திமரம் ரட்சிக்கப்பட்ட அத்திமரமா, ரட்சிக்கப்படாத அத்திமரமா? ரட்சிக்கப்பட்ட அத்திமரம். அந்த திராட்சை தோட்டம் சபை என்றால் அந்த அத்திமரம் ரட்சிக்கப்பட்ட அத்திமரம். ஏன் என்றால் ரட்சிக்கப்படலைன்னா கர்த்தர் அந்த அத்திமரத்தை உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்க வாய்ப்பில்லை. அப்ப அது ரட்சிக்கப்பட்ட அத்திமரம். அந்த ரட்சிக்கப்பட்ட அத்திமரத்தை கொண்டு வந்து உள்ள வச்சாச்சு. உள்ளே வைத்து வாசிங்க. அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அன்னைக்கே தேடலங்க, அன்னைக்கே தேடல. 1 வருஷம் ஆச்சு. அவன் சொல்லிட்டு போயிட்டான். 3 வருஷமா அவன் சொல்லிட்டு போயிட்டான், இதுக்கு நல்லா தண்ணி ஊத்து, இந்த திராட்சை செடியை நீ எப்படியெல்லாம் கவனிக்கிறியோ அதே மாதிரி இந்த அத்தி மரத்தையும் நீ நல்லா கவனிக்கணும்னா. அவன் பார்த்துங்கன்னு சொன்னா தோட்டத்தில் வேலை செய்யறவன் அதுக்கு சுற்றிலும் நல்லா குழி தோண்டி அதுக்கு என்ன தண்ணி ஊற்றி உரம் போட்டு நல்லா பராமரித்து வந்தான். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டத்தை கிரையத்துக்கு வாங்கினவனே வந்து ஆச்சரியப்பட்டான். என்னையா போன வாரம் வச்ச செடி இப்படி கொழு கொழு கொழுன்னு இருக்கு, என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. எல்லா அத்தி மரங்களும் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ அதே போலதான் நான் இவைகளையும் கவனிக்கிறேன். 1 வருஷம் ஆச்சு. அவனுக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? அங்கிருந்து வந்து பார்க்கறான். பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சரி பரவாயில்ல,
இப்பதானே ரட்சிக்கப்பட்டிருக்கான், உடனே எல்லாத்தையும் அவன்கிட்ட எதிர்பார்க்க கூடாது, ஆகையினால இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் அப்படின்னு இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்தான். 2 வருஷம் ஆச்சு. 3வது வருஷம் திரும்ப வந்தான். இப்ப அத்திமரம் எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. அத்திமரம் எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு. இந்த அத்திமரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் குறைவில்லாமல், அத்திமரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும், அத்திமரம் சொல்லவே முடியாது எனக்கு இந்த உரம் மட்டும் போத்திருந்தான் வைங்க, நான் எப்படி கனி கொடுத்திருப்பேன் தெரியுமா, பலாப்பழம் மாதிரி ஒவ்வொரு பழமும் அப்படியே கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அத்திமரமே, நீ தின்னு இருக்கிற உரத்துக்கு உன்னுடைய அத்திப்பழம் ஒவ்வொன்றும் பலாப்பழம் மாதிரி இருக்கணும், புரியுதா? ஆனா உங்ககிட்ட பூவை கூட காணும், உங்ககிட்ட பூவை கூட காணும். 3வது வருஷம் வந்து பார்த்தான், இவனுக்கு எரிச்சல் உண்டானது. என்னப்பா நீ இப்படி கவனிச்சு, வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு, ஆனா நல்ல பாரு அதில் ஏதாவது 1-2 கனி இருக்கு. ஆனா ரொம்பலாம் எதிர்பார்க்கல, 1-2 கனி இருக்கான்னு தான் பார்த்தான். தேடி 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 பார்த்தா இலைகள், அவ்வளவு இலைகள், ஏகப்பட்ட கிளைகள், இலைகள் இருந்துச்சு, கிளைகள் இருந்துச்சு. தேடி 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 பார்த்தா அத்தி மரத்துல ஒரு கனியை காணும், ஒரே ஒரு கனியை காணும், ஒரே ஒரு கனியை காணும். அவன் சொல்லிட்டான், இது இடத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறது, இது என்னதான் பிரசங்கித்தாலும், இது எத்தனை தான் உரத்தை சாப்பிட்டாலும் இது மனம் திரும்புற மாதிரியே இல்ல, இது மனம் திரும்புறது மாதிரியே இல்ல. இந்த அத்திமரத்தை நீ என்ன செய்? வெட்டி போடு. இந்த அத்திமரத்தை நீ என்ன செய்ய? வெட்டி போடு. ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, நீ மனம் திரும்பாவிட்டால் உனக்கு இதுதானே, இதுதான் அது. அப்படியானா யாரு மனம் திரும்பணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? சபைக்கு உள்ள இருக்கிறவர்கள் மனம் திரும்பணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். உலகம் ஏயா இப்படி கேடா கிடக்கு? சபை மனம் திரும்பாததுனாலதான் உலகமே கேடா இருக்கு. இன்னைக்கு மனம் திரும்புதல் யாருக்கு தேவை? உலகத்துல இருக்கிறவனுக்கு அல்ல, அது 2வது. அது அவனுக்கும் தேவை, அது அவனுக்கும் தேவை. ஆனால் 1வது மனம் திரும்புதல் இன்றைக்கு யாருக்கு தேவை என்று சொன்னால், சபைக்கு உள்ளே இருக்கிற அத்திமரமே நீ கனி கொடுக்கணும். சபைக்கு உள்ள இருக்கிற அத்திமரம் என்ன செய்யணும்? நீ கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ கனி கொடுக்காமல் போனால், ஹல்லேலூயா, நீ மனம் திரும்பாமல் போனால் இப்படிதான் நான் இருப்பேன் என்கிற நிலைமையிலே நீ ரொம்ப அடமெண்டா இல்லாம, இல்ல இவ்வளவு உரங்களையும் தண்ணீர்களையும் உட்கொள்ளுகிற நான் இதற்கு ஏற்ற கனியை கொடுப்பேன் என்று சொல்லி உன்னை நீ மாற்றிக்கொண்டால், உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நீ மனம் திரும்பி விட்டாய் என்று பொருள். என்று நீ, அதுதான் பொருள். வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க, மனம் திரும்புதலை கர்த்தர் யார்கிட்ட எதிர்பார்க்கிறார்னு நம்ம முதலாவது பார்க்கலாம். முதலாவது கர்த்தர் மனம் திரும்புதல யார்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? நீங்க வாசிச்சு பாருங்களேன். முதலாவது நான் ஏற்கனவே சொன்னேன், திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரத்துக்கிட்ட கர்த்தர் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். அத்திமரம் யாரு? சொல்லுங்க. அத்திமரம் யாரு? அத்திமரம் யாரு? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துக்கிங்க, இவர் தான் சொல்லுங்க. சொல்லுங்க. என்னங்க இப்படி உட்காந்துறீங்க? தைரியமா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இவர் தான் அப்படின்னு சொல்லுங்க. இல்லாட்டி உங்க வீட்டுக்காரரை நினைச்சுக்கிட்டு கை வைத்துங்க, இல்லாட்டி உங்க வீட்டுக்காரிய கையில் நினைச்சுக்கிட்டு கை வைத்துங்க. ஏன்னு கேட்டா அவர் தான். யாருங்க அத்திமரம்? உன் இடம் எது? இங்க வா, இங்க வந்து கை கட்டி நில்லு, வாங்க, இங்க வா, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். யார் அந்த அத்திமரம்? சொல்லுங்க. சபை என்னது? திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள நான் தான் அத்திமரம், நான் தான் அத்திமரம்.
7 திராட்சை செடிக்குரிய தண்ணியும் நான் தான் குடிக்கேன். புரியுதா? 10 திராட்சை செடிக்குரிய உரத்தையும் நான் தான் திங்கிறேன். அத்தனையும் தின்னுவிட்டு அவ்வளோ தண்ணியும் குடிச்சு விட்டு மனம் திரும்பாம இருக்கிற திராட்சை செடி, அந்த அத்தி மரம் யாருன்னா சொல்லுங்க? அவ்வளவு கொடுமையானவங்களா நீங்க? நான் தாங்கிறீங்க. மனம் திரும்புதல் எங்க வேணும்னு கேட்டீங்கன்னா, முதலாவது சபையில தான் வேணும். சபை இன்னும் மனம் திரும்பல. சபை இன்னும் மனம் திரும்பவில்லை. சபை இன்றைக்கு மனம் திரும்பணும். ஆமென். நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சபையிலே சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொன்ன காரியம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, அவிசுவாசிகளுக்கு மனம் திரும்பு மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல மொத்தம் 4 முறை சொல்லியிருக்காரு. யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு. அவிசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மனம் திரும்புன்னு. எத்தனை முறை? 4 முறை. விசுவாசிகளை பார்த்து எத்தனை முறை சொன்னார் தெரியுமா? 8 முறை. எத்தனை முறை? ஆச்சரியமா இருக்குல்ல? ஒருவேளை மாத்தி எழுதியிருப்பாங்களோ? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 16வது அதிகாரம், இது 2லையும் பார்த்தீங்கன்னா 2 முறை புறஜாதிகளுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார், மனம் திரும்பு என்று சொல்லி. எத்தனை முறைங்க? நல்லா நீங்க போய் இப்ப வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் இது உண்மையானு பாருங்க. 9ஆம் அதிகாரத்திலையும் 16வது அதிகாரத்திலையும் 2+2, 9ல் 2 முறை, 16ல் 2 முறை புறஜாதிகளை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ மனம் திரும்பு. சரியா? ஆனா 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் சபையை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை 8 முறை. எத்தனை முறைங்க? அவிசுவாசிகளை 2 முறை தான், 4 முறை தான் சொன்னாரு, நீ மனம் திரும்புன்னு. விசுவாசிகளை சபைக்குள்ள இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் 8 முறை சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நீ மனம் திரும்போ, நீ மனம் திரும்போ, நீ மனம் திரும்போ அப்படின்னு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னது தான் ஜாஸ்தி. ஆமே, சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னதுதான் ஜாஸ்தி. ஏன் என்று சொன்னால், சபையாகிய திராட்சை தோட்டத்துக்குள்ள இருக்கிற அத்திமரம் இவ்வளோ சகல விதமான ஆவிக்குரிய அனுபவங்களையும் அனுபவித்து விட்டு அது மனம் திரும்பல. அது என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. 2வது நீங்க பாருங்களேன், ஆண்டவர் யாரை பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார்? சங்கீதம் 2வது சங்கீதம் 2, 11, 12. சங்கீதம் 2, 11, 12. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும், குமாரன் கோபம் கொள்ளாமலும், நீங்கள் வழியிலே அழியாமலும், நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நல்லா கவனிக்கணும். இங்க ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. யாருக்கு சொல்றாரு மனம் திரும்ப சொல்லி? ஆன் த வே, வழியிலே அழியாமலும். எகிப்தில் இருக்கிறவனை பார்த்து சொல்லல, எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலினை பார்த்து, அடிமையா இருக்கிற எபிரேயர்களை பார்த்து சொல்லல. அங்க இருந்து அவனை ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டு எடுத்து விட்டார். ஆமென்.
இப்ப மீட்டெடுக்கப்பட்டு இவர்கள் எங்கே போகிறார்கள்? ஆன் த வே டு கானான், இல்லையா? அப்ப கானானுக்கு போகிற வழிக்கு. அப்ப இவர்கள் யார்? ஏற்கனவே ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், இல்லையா? ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனத்தை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள்ளப்பா, நீ மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இல்லைன்னு சொன்னா நீ போய் சேர மாட்ட, வழியிலேயே நீ அழிந்து போவாய், இல்லையா? ஆமா, ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? விடுவிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து, ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ மனம் திரும்பு. நீ என்ன செய்ய? மனம் திரும்பு. இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? தெரியுமா உங்களுக்கு? யாரு யாரு? ஏன் என்ன சேர்க்கிறீங்க? நம்மங்கிறாங்க. யாரு? நான் தான் மனம் திரும்பணும். ஆமே, நான் மனம் திரும்பினா என் தேசம் மனம் திரும்பும், என் சபை மனம் திரும்பினால் குன்னூர் மனம் திரும்பும். ஆமே, இன்னைக்கு உண்மையான மனமாற்றம், மதமாற்றம் அல்ல, உண்மையான மனமாற்றம் தேவ பிள்ளைகளுக்கு தான் தேவை. ஆமென். யாருக்கு வேணுங்க? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் உண்மையான மனமாற்றம் தேவை. சரியா? அப்ப இன்றைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவர் அன்றைக்கு அவர்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டார். இன்றைக்கு உலகம் பாவம் அக்கிரம அடிமைத்தனத்தில் இருந்து இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டார். மீட்டெடுக்கப்பட்ட நாம் இன்றைக்கு பரலோகமாகிய கானானை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வழியிலே அழிந்து போகாதபடிக்கு நீ மனம் திரும்பு. என்ன செய்ய? மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், சபையை பார்த்து, சத்தியத்தை அறிந்து, சத்தியம் தெரிந்து, சத்தியம் நிறைந்த சபைகளிலே உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னது? மனம் திரும்பு. ஆமென். எவைகளில் எல்லாம் மனம் திரும்பணும்னு தெரியும்ல? அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப நாங்கெல்லாம் மனம் திரும்பலையா பாஸ்டர் இன்னும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப கவனிங்க, இங்க மனம் திரும்புதல்ல ரெண்டு விதமான மனம் திரும்புதல் இருக்கு. ஒன்னு ஒரிஜினல், ரெண்டாவது டூப்ளிகேட். எப்படிங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒன்னு ஒரிஜினல், ரெண்டாவது டூப்ளிகேட். ரெண்டு மனம் திரும்புதல் இருக்கு. பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. எரேமியா 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சு பாருங்க. இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி, நல்லா கவனிக்கணும், இவைகளை எல்லாம் கண்டும் கூட யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ளத்தனமான மனம் திரும்புதல் இல்லையா? கள்ளத்தனமான மனம் திரும்புதல். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை. அப்ப கள்ளத்தனமான மனம் திரும்புதல் எதுங்க? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். கள்ளத்தனமாய் மனம் திரும்பினான் என்று சொல்லும் போது நம்ம உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்? பார்வோனை சொல்லலாம். ஆண்டவர் எதையாகிலும் வாதை பெருகி தேசம் முழுவதும் ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கும் நேரம், சரியா? ஜனங்கள் தேசம் முழுவதும் தவித்துக் கொண்டிருக்கிற நேரம், 10 வாதைகள்னாலும் வாதைகள், சொல்ல முடியாத வாதைகள், அந்த வாதைகளினாலே ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற நேரம். அப்படி ஜனங்கள் வாதைகளினாலே தவித்துக் கொண்டிருக்கும் போது உடனே பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் உங்க தெய்வம் யார், அவர் சொன்னா நாங்க செய்யணுமோ, அப்படியெல்லாம் இருமாப்பாய் திம்மரா கேட்டான்.
இப்ப பாத்தீங்கன்னா வாதைகள் வந்து பெருகின உடனே பாஸ்டர் மோசஸையும் பாஸ்டர் ஆரோனையும் ஆள் விட்டு கூப்பிடுறான். அடிச்சு விரட்டினான். யார? ஆமா. இப்ப நம்ம நாட்டிலும் ஏதாவது நடக்க போகுது பாருங்களேன். அல்லேலூயா, ஆமென். அடிச்சு விரட்டுவான், அதுக்கப்புறம் நம்மள தான் கூப்பிடுவேன். சரி விடுங்க. இப்ப அடிச்சு விரட்டிட்டான். மோசே ஆரோன் பக்கத்துல நிக்கப்படாது, எங்க ஜனங்களை எல்லாம் நீ கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டு இருந்த பாரு அப்படின்னு சொல்லி விரட்டிட்டான். மோசே ஆரோன் போயிட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேரையும் தேடி பிடிச்சி பாஸ்டர்மார் 2 பேரையும் கூட்டுவானா. உடனே அங்க இருந்து கூட்டு வந்தவனே சொல்றான், நான் மனம் திரும்பிட்டேன்ப்பா, உங்க தெய்வம் யாருங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். அவர் சுப்ரீம் தான். அல்லேலூயா, அவர் பெரியவர் தான். அப்பா, உங்க தெய்வத்தை நானும் கூட ஏற்றுக்கொள்ளுகிறேன். வா 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 வா, எங்க வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ணு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, வாதிகள் எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணு. உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை கேட்டால் மனுஷன் தானே. மனுஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே மனம் திரும்பித்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோசே நினைச்சான், நம்ம சபையில இனிமேல் பார்வோன்னு ஒரு விசுவாசின்னு இவரையும் சேர்த்து எங்க கூட்டு போயிடலாம். அட சொல்லுங்க, எங்க கூட்டு போயிடலாம்? கானானுக்கு யாரையும் கூட்டு போயிடலாம், பார்வோனையும் சேர்த்தே கூட்டு போயிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம எங்க அண்ணன் தம்பி 2 பேரும் நாங்க பாஸ்டர்ஸ், எங்களை அவரை ஏத்துக்கிட்டாரு பாஸ்டரா அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற நேரமே மனசுக்குள்ள அப்படியெல்லாம் ஓடுது. அப்ப இவரையும் என்ன செஞ்சிடலாம், சேர்த்தே கானானுக்குள்ள. சொல்லுங்க, யார என்னத்தான் நிமித்தணும்னு நினைச்சாலும் நாய் வேலை நிமராது. என்னத்தான் நிமித்தணும்னு நினைச்சாலும் நாய் வேலை நிமராது. இவன் சந்தோஷப்பட்டான், ஜெபித்தான். பார்த்தீங்கன்னா வாதைகள் எல்லாம் தீர்ந்து போச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நாய் வாழ கட்டி வச்சிருந்த கம்பை அவுத்து விட்டான். திரும்பவும் சுண்டுக்குச்சு. திரும்பவும் என்ன செஞ்சிருச்சு? திரும்பவும் பழைய பொசிஷனுக்கே வந்துருச்சு. யோ பய பய பய, நீயும் உங்க ஆண்டவர் அப்படின்ட்டான். திரும்ப பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர், இந்த நீ அதுக்கு அதை பற்றி ஏன் கவலைப்படுற, நான் தான் ஸ்டாக் ஏகப்பட்டது வச்சிருக்கேனே, வாதை அனுப்பி விடுற பாரு. அவர் காத்த ஒரு குடவுன்ல வச்சிருக்காரு, வாதையை ஒரு குடவுன்ல வச்சிருக்காரு. புரியுதாங்க? புரியுதா? எப்ப திறந்து விடுவார்னு தெரியல நம்ம நாட்டில். சீக்கிரம் திறந்துடுவாரு. ஆமென். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அது வேற ஆண்டவர் இருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் ஐயா, அவர் திறக்கத்தான் போறாரு. அல்லேலூயா, அவர் திறந்து விடத்தான் போறாரு. அவர் திறந்த உடனே வாதைகள் வரத்தான் போகுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது வரத்தான் போகுது, அது வரத்தான் போகுது. உடனே அவர் என்ன செஞ்சாரு? மோசே இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. உடனே தூதனுக்கு கட்டளை இடுகிறார், திறந்து விடு 2வது வாதைன்னு. திறந்து விட்டு அது வந்துருச்சு. ஏற்கனவே வந்த வாதை உள்ள போய் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஏன்னா அது இங்க வரணும்ல, அதுக்காக வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பாருங்க. அதனால அங்க அடைச்சி வச்சுட்டு அடுத்த வாதையை இங்க அனுப்பி விட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா உடனே மனம் திரும்பினா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் விடுதலைக்காக, நன்மைக்காக என்ன செய்வாங்க? மனம் திரும்பினது போல நடிப்பார்கள். பொய்யான மனம் திரும்புதல், பொய்யான மனம் திரும்புதல். புரியுதா? சிலர் இதே மாதிரிதான் நன்மைக்காக நடிப்பார்கள், தாங்கள் மனம் திரும்பி விட்டது போல. எதுங்க மெய்யான மனம் திரும்புதல்? இயேசு கிறிஸ்து போனார் சகை வீட்டுக்கு, டீ குடிக்க போல. உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னவரே உள்ள போய் கொஞ்ச நேரம் அவனோடு கூட பேசினார். அவனுடைய உள்ளம் மாறினது. அல்லேலூயா, அவன் உள்ளம் மாறினது. ஆண்டவரே, ஹியர் ஆஃப்டர் இதுக்கு மேல நான் இப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி இருப்பான். முத அப்படிதான் சொல்லி இருப்பான். ஆண்டவரே, இதுக்கு மேல நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன், யாருக்கிட்டையும் அநியாயமாய் வாங்கவே மாட்டேன். ஆண்டவர் விடல, தொடர்ந்து பேசினார். எது வரைக்கும் பேசினார் தெரியுமா? ஏற்கனவே சம்பாதிச்சதையும் கொடுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு பேசினார். உண்மையான மனம் திரும்புதல் இது. இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்பது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. இதுவரைக்கும் அநியாயமா அடிச்சு ஊர்ல உள்ளதெல்லாம் உலையில போட்டு வச்சிருக்கமே, அத்தனையும் வெளியே அனுப்பணும். ஆமென். இனிமேல் நீ செய்கிறது மாத்திரம்தான் உனக்கு சாபமாய் அமையாது. ஏற்கனவே நீ செய்து வைத்திருப்பதும் அது உனக்கு சாபமாய் மாறும். அப்படியானா ஏற்கனவே உள்ளதையும் இனிமேல் செய்ய மாட்டேன். ஹியர் ஆஃப்டர் நோ மோர் சின் கிடையாது. இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவம் அதையும் ஆண்டவரே ஒன்னும் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல்.
ஆமென். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஊமைகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா போடுங்கோ. என் வாய் பிசாசு கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா போடுங்கோ. சத்தமா போடுங்க. 50% அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு போல. என்ன சரி பரவாயில்ல. இப்ப நல்ல 100% அவன் கண்ட்ரோல்ல கிடையாது ஏன் வாய் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா போடுங்கோ. இப்பயே 90% தான், இன்னும் 10% அவங்க கையில தான் இருக்கு. இப்ப கவனிங்க. அப்ப உண்மையான மனம் திரும்புதல் என்னங்க? இன்னைக்கு சபையில இருக்கிறவங்களை பார்த்து அதான் நான் கேட்கிறேன். இதற்கு மேல இதை நான் செய்ய மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன் கிடையாது. இதுவரைக்கும் செஞ்சது இல்லையா? அப்ப உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு இன்றைக்கு சபைக்குள்ள தேவை. ஆமென். மனம் திரும்புதல் எங்க வேணுங்க? உண்மையான மனம் திரும்புதல் வேற எங்கேயும் வேணாம். இன்னைக்கு சபைக்குள்ள தான் இன்னைக்கு இந்த மனம் திரும்புதல் தேவை. மனம் திரும்பாட்டி என்ன நடக்கும்? நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. மனம் திரும்பாத மற்றவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாத காலங்கள். இன்னும் நம்முடைய தேசத்துல துக்கமான காரியம், 45 கோடி பேருக்கு இயேசு என்கிற பேரே தெரியாதான். எத்தனை கோடி? 45 கோடி. 130ல 45 கோடி பேருக்கு இயேசு என்கிற பேர் அவர்களுக்கு தெரியவே தெரியாதான். ரொம்ப துக்கமான ஒரு காரியம்தான் இல்லையா? இப்ப 45 கோடி அறியாத காலங்கள். அப்ப அவங்களுக்கு இயேசு என்றால் யார் என்று அறிவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறவனுக்கு உள்ள நியாய தீர்ப்பை விட அவனுக்கு இருக்கிற நியாய தீர்ப்பு லகுவாகவே இருக்கும். சொல்றது புரியுதா? எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியும், அங்குலம் அங்குலமா தெரியும், இன்ச்சு இன்ச்சா தெரியும். இயேசுனா எனக்கு ஆழம் அகலம் உயரம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவனுக்கு இவ்வளவும் அறிந்தும் மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களை காட்டிலும் இயேசுவை ஒரு முறை கூட அறியாதவன் இருக்கானே, அவனுக்கு இருக்கிற நியாய தீர்ப்பு லகுவாய் இருக்கும். ஏன்னு கேட்ட ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அவரை அறிஞ்ச பிறகு என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தன்னை அறிந்தவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 3.5 வருஷ ஊழியம். இந்த 3.5 வருஷ ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து அதிகமாய் ஊழியம் செய்த 3 இடங்கள் உண்டு. 3.5 வருஷம் ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து அதிகமாய் ஊழியம் செய்த 3 இடங்கள் உண்டு. ஒன்று, சொல்லுங்க, எருசலேமா? கப்பல்ல ஏறி போறீங்களா? என்ன சொன்னீங்க? கப்பர்நகும். கரெக்ட். 1. ரெண்டாவது லீதியா அல்பர்டா கலிலேயாவா? கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சாருங்கிறீங்க. பிசினஸ் நல்லா இருந்துச்சா? பொரிச்சு சாப்பிட்டாரா, குழம்பு வச்சு சாப்பிட்டாரா? சொல்லுங்க. ரெண்டாவது, முதலாவது ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க, கப்பர்நகும். ரெண்டாவது என்னங்க? பெத்தானியாவா? அடிக்கடி மரியாதை வீட்டுக்கு போறோம். பெத்சாயிதா. பெத்தானியா இல்ல, பெத்சாயிதா. மூன்றாவது கொராசின், கோரோசின். என்னங்க? ஆமா, குரோசின் இல்ல. உடனே சொல்லிடுவாங்க, அதை வச்சுதான் இந்த பேர் வச்சாங்களோ. ஏசுநாதரை நம்புறவனுக்கு சுகம் கிடைக்கும், குரோசினை தின்னாலும் தலைவலி போகணும். அப்படி கிடையாது. கோரோசின்.
அப்ப 3 இடத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அடிக்கடி போய் சொல்லுங்க ஊழியம் செய்தார். 3 இடம் எது? பெத்சாயிதா, கொரோசின், கப்பர்நகூம். மத்தேயு 11வது அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 21 இருந்து வாசிங்க. மத்தேயு 11:21 இருந்து. உனக்கு ஐயோ, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், உங்களிலே செய்யப்பட்ட கோரோசினே பெத்சாயிதாவே உங்களிலே நான் செய்த பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் நான் செய்திருப்பேனேயானால் இப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில், இப்பொழுதே அந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள், என் கிரியைகளை கண்டு அனுபவித்த அந்த ஜனங்கள் ரட்டு உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் நல்லா கவனிக்கணும். அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? பெத்சாயிதாவே, கோரோசினே உங்களிலே நான் சாதாரணமான காரியத்தை செய்யல, பலத்த காரியத்தை செய்தேன். உங்களுக்கு நான் எதையுமே பிரசங்கம் பண்ணாமல், எனக்கு என்று நான் எதையுமே மறைத்து வைக்கவில்லை. அத்தனை பிரசங்கங்களை, சத்தியங்களை நான் உங்களுக்கு போதித்தேன். உங்ககிட்ட இந்த 3.5 வருஷமா இதை நான் செஞ்சதுக்கு தீரு பட்டணத்துக்கும் சீதோனுக்கும் போய் என் பலத்த கிரியைகளை நான் செய்து நான் அங்கே சத்தியத்தை பிரசங்கித்திருப்பேனே. ஆனால் அந்த ஜனங்கள் என்னுடைய பலத்த செய்கைகளை கண்டு, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் நிச்சயமாய் ரட்டு உடுத்தி, ரட்டுனா என்னங்க? காஞ்சிபுரம் பட்டு இல்ல, ரட்டுன சாக்கு, சாக்கை உடுத்தி கொண்டு அவர்கள் உபவாசித்து நிச்சயமாய் மனம் திரும்பி இருப்பார்கள். என்ன செஞ்சிருப்பாங்க? எனக்கு சில வேலைகள்ல யார் யாருன்னா சொல்ல முடியாதுல்ல, கோச்சுக்குவீங்க. சிலரை என்னதான் சொன்னாலும் ஒரு உணர்வே இல்லாம இருக்கிற சபையாரை பார்த்து நானும் நினைச்சிருக்கிறேன். அட்டடி மலையில போய் 2 பாறைகளுக்கிட்ட போய் இதுகிட்ட மோதனது அங்க போய் மோதி 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 சத்தியத்தை சொல்லி இருந்தா அந்த பாறையாவது உருண்டு வந்து ரட்டு உடுத்தி மனம் திரும்பி இருக்கும். என்னத்தான் சொன்னாலும் உணர்வில்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு இயேசுநாதருக்கு மாத்திரம் இல்ல, எனக்குமே சிலரை நினைச்சா அப்படி வருத்தம் உண்டு. நீங்க இப்ப கேட்டு பாருங்க, அது நானா இருக்குமோ? நீங்களே தான். நானோ யூதாஸ் கேட்டான் தெரியுமா? நானோ புரியுதா? உண்மைதாங்க, உண்மை. நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன சொன்னாலும் உணர்வே கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்ட சத்தியத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்கா? நீங்களே சொல்ல முடியும். இதே சத்தியத்தை வேற எங்கேயாவது போய் சொல்லி இருந்தா ஒருவேளை அவனாவது மனம் திரும்பி இருப்பான். அவனாவது என்ன செஞ்சிருப்பான்? மனம் திரும்பி இருப்பான். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் கண் சாடையா விட்டுல ஒரு வார்த்தை சொன்னார். நியாய தீர்ப்பு நாளிலே நேரிடுவதை பார்க்கிலும், கொரோசினே பெத்சாயிதாவே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுகிறது லகுவாயிருக்கும். உங்களுக்கு சொல்லுங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இவைகள் எல்லாம் செய்யப்படவில்லை, உங்களுக்கு இவைகள் எல்லாம் செய்யப்பட்டும் கூட நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறபடியினால். இவைகள் எல்லாம் செய்யப்பட்டும் கூட நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறபடியினால். எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பணும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் எவைகளிலே நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டும். நான் எவைகளிலே இன்னும் கனி கொடுக்காமல் இருக்கிறேன். என் ஜீவியத்தின் எந்த கிளைகள் இன்னும் கனி கொடுக்காமல் இருக்கிறது. நாமே தான் கேட்டு பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், கொரோசினே பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ.
இதிலிருந்து தப்பவே முடியாதா? இன்னைக்கும் ஒரு வாய்ப்பு. எவைகளிலே மனம் திரும்பணும்? மனம் திரும்பும், மனம் திரும்பும். இவருக்கு வேலை இல்லை, இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் இப்படியே தான் இருப்பேன். தீருவுக்கும் சீதோவனுக்கும் நேரிடுவதை காட்டிலும் உனக்கு நேரிடுகிற சம்பவம் கொடூரமாயிருக்கும். ஏனென்றால் அவர்களிடத்திலே செய்யப்படாத பலத்த கிரியைகள் உன்னிடத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்திலே போதிக்கப்படாத வசனங்கள் எல்லாம் உன்னிடத்திலே போதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினால் சபையே, நீ மனம் திரும்பணும். ஆமென். என்ன செய்யணுங்க? சபையே மனம் திரும்பணும். ஆமென். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய வகையில எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லையா? நிறைய இருக்கு. நானா இருந்தா கொடுத்துருவேன். இவ்வளவு அருமையான சகோதரி, இவ்வளவு அன்பான சகோதரன், புரியுதா? நித்திய ராஜ்யத்தை நான் நிச்சயமா கொடுப்பேன். எபேசு சபைக்கு பாஸ்டர் நீங்க பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருவீங்களா? நான் இயேசுவா இருந்தா கொடுத்துருவேன். நான் இயேசு இல்லையே, என்ன பண்ண? எபேசு சபை கிட்ட ஏகப்பட்ட நல்ல குணம் இருந்துச்சு, ஏகப்பட்ட நல்ல குணம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ அப்படி இருக்கிறாய், இப்படி இருக்கிறாய், நீ அருமையானவன், நீ அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர்கள் என்று பொய் சொல்றவங்களை எல்லாம் நீ கண்டுபிடிக்கிற, உங்ககிட்ட வரம் இருக்கு, வல்லமை இருக்கு, நீ ஊழியம் செய்கிறாய், எல்லாம் சொல்லிட்டே வந்தாரு. உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த சபை பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்ல சொல்ல என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க? காலரை தூக்கி தூக்கி போடுது. என்ன இருந்தாலும் எங்க சபை மாதிரி, எங்க ட்ரெஷரர் மாதிரி, எங்க பாஸ்டர் மாதிரி, என்ன மாதிரி காலரை தூக்கி தூக்கி போடுது. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு சொன்னாரு, ஆகிலும் ஆனாலும் ஆனாலும் உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கு. புரியுதா? உங்ககிட்ட இருக்கிற நிறைவை வச்சு நான் குறைய மூடுற ஆள் கிடையாது. புரியுதா? ஆமா, ஒரு பழைய பெட்ஷீட் எடுத்து நிர்வாணமாய் இருந்த நோவாவை அவனுடைய மகன் மூடி போட்டது போல நான் உங்ககிட்ட இருக்கிற நிறைவை வச்செல்லாம் உன் குறைய மூட மாட்டேன். உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், மனம் திரும்பிக்கோ. உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன், நான் மனம் திரும்பிக்கோ. இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. பரவாயில்ல, உங்கள்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான், புரியுதா? ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை, நீ மனம் திரும்பு. இல்லைன்னு சொன்னா விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து விடுவேன்னு என்ன அர்த்தங்க? விளக்க தண்டை எடுத்துட்டா இருட்டாயிரும், அப்படிதானுங்க? இருட்டு என்பது யார்? பிசாசு கையில நான் உன்னை ஒப்படைச்சிடுவேனாரு. இருளின் அதிபதி பிசாசு, நான் உன்னை அவன் கையில ஒப்படைச்சிடுவேன். உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஒன் மோர் சான்ஸ், நீ மனம் திரும்பு. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். சபையை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், மனம் திரும்பு. உங்களிடத்தில் இருக்கிற நல்ல வல்ல அருமையான அற்புதமான நல்ல குணங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொன்னேன்ல, எபேசு சபையை என்கிட்ட நியாயம் தீர்க்க சொன்னா மைனஸை மட்டும் அப்படியே ரவுண்டு பண்ணிட்டு அப்படியே உள்ள அனுப்பிடுவேன். போயிரு போயிரு போயிரு, சீக்கிரம் போய் போப்பா. எத்தனை சபை ஒண்ணுமே உருப்படியாம இருக்கு. லவோதிக்கா சபையை பாரு, ஒன்றும் உருப்படி இல்லாத சபை, அதெல்லாம் வேஸ்ட்டு. மேல போயிரு, அவர் வர்றதுக்கு மேல போயிரு, அனுப்பி விட்டுருவேன். ஆனா அந்த வேலையை என்கிட்ட கொடுக்கலையே, உங்களை எல்லாம் அனுப்புறதுக்கு. நான் உங்களை விட்டுருவேனா? உங்களை விட்டுருவேன், அனுப்பி விட்டுருவேன் எப்படியாவது. ஆனா அதனால தான் அவர் என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்காம, அதை நானே பார்த்துக்கிறேன்ப்பா, அதை நானே பார்த்துக்கிறேன். நீ பழகின ஜனம், உனக்கு காப்பி டீ காப்பி எல்லாம் கொடுத்து உன்னை உபசரித்த ஜனம்னு அனுப்பி விட்டுருவேன். நான் உன் கையில் அந்த பொறுப்பை கொடுக்க மாட்டேன், அதை நானே எடுத்துக்கிறேன், அதை நானே பார்த்துக்கிறேன். உன் வேலை என்னன்னு கேட்டா, இந்த ஜனங்களை எச்சரிக்கை மட்டும் செய்ய, நியாய தீர்ப்பு கர்த்தருடையதுன்னு அவரே சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? உண்மை தானேங்க? யார் மனம் திரும்பணும்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லு, நீ மனம் திரும்பணும். சொல்லு உங்க அக்காவை பார்த்து. சேகர் சாந்திஸ்டரை பார்த்து சொல்லுங்க, நீ மனம் திரும்பணும். முதலாவது நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, ஏய் மனம் திரும்ப, இல்லைனா
தீரு சீதோனுக்கு வருவதை காட்டிலும் உனக்கு கேடு வந்துடும். மனம் திரும்பு. யாரை பார்த்து சொல்லணும்? உன்னை பார்த்து சொல்லு. மிஷாம், உன்னை பார்த்து சொல்லு. சொல்லுடா, ஏய் மிஷாம் மனம் திரும்பு. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, அல்லேலூயா, மனம் திரும்பு, மனம் திரும்பு. எது குறை? நிறைவையே பார்த்து திருப்தி அடையாதீங்க. எது குறைன்னு பாருங்க. வசனம் தான் ஐயா வெளிச்சம். அந்த வசனத்தின் வெளிச்சத்துல என்னிடத்திலே உள்ள குறையது, என்னிடத்திலே உள்ள குறையது ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா, மனம் திரும்புங்க. ஆமென். ஆண்டவர் இந்த காலை வேளையில எச்சரிக்கிறார். ஒருவேளை நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னு வைங்க, ஆமென். ஒருவேளை, ஏன்னா கேரண்டியா சொல்ல முடியலையே, உங்ககிட்டயே 30 வருஷமா உங்ககிட்டயே 30 வருஷமா ஊழியம் செஞ்சோம். சிலரை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி பார்த்தனோ, முடி நரைச்சிருக்கு, ஆள் கொஞ்சம் கொளுத்திருக்கு, ஆசீர்வாதம் கொஞ்சம் வந்திருக்கு, குணத்துல சுபாவத்துல கீழ்ப்படிதல் இருக்கு பாருங்க. அதெல்லாம் அன்றைக்கும் இன்றைக்கும். என்னன்னு கேட்டா, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருங்க. குணம் மாறல, ஆள் மட்டும் மாறி இருக்கு, குணம் இன்னும் மாறலையா. இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்ல, இன்னைக்கு அந்த முரட்டு சுபாவம், இன்னைக்கு அதே குணம்தான். ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் மனம் திரும்ப. ஆமென். என்ன செய்யுங்க? ஆமா, ஒருவேளை நீங்க வசனத்தை கேட்டு தீரு சீதோனுக்கு வர்றதை காட்டிலும் எனக்கு கேடு வந்துடப்படாதப்பா, ஆண்டவர் என்னிடத்திலே பலத்த கிரியைகளை செய்திருக்கிறார், அவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற கனியை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஒருவேளை இன்னைக்கு தீர்மானம் எடுத்து நீங்கள் மனம் திரும்பி விட்டால் என்ன நடக்கும்? மனம் திரும்பி விட்டால் என்ன நடக்கும்? நெகேமியா 9:28. நெகேமியா 9:28 வாசிங்க. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக அவர்கள் மறுபடியும் பொல்லாப்பை செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி, நல்லா கவனிக்கணும், போய் சிக்கினாங்க, உடனே ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். திரும்ப பாத்தீங்கன்னா விடுதலையை பெற்ற உடனே பழைய நிலைமைக்கு போய்விட்டார்கள். அப்பொழுது இப்ப சொல்லுகிறார் ஆண்டவர், அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு, ஆமென், நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு என்ன செய்யணும்? எப்ப பரலோகத்தில் இருக்கிறவர் ஜெபத்தை கேட்பாரு? யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு? சொல்லுங்க. மனம் திரும்பினவனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருங்க? ஆமென். எங்கேயாவது ஒரு பக்கத்துல மனம் திரும்பாம இருந்துகிட்டு நானும் தான் ஜெபம் பண்ணி 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 பார்க்கிறேன், உன் ஜெபம் என்றைக்குமே கேட்கப்படாது. கடந்த வாரத்தில் ஒரு வீட்டுக்கு நானும் நம்முடைய சகோதரர்கள் ஒருவரும் போயிருந்தோம். நாங்க போன நேரம் அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா ஜெபப்பறையில் தான் இருந்தார்கள், ஜெப அறையிலே அவர்கள் இருந்தார்கள். குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, குடும்பம் பிரிஞ்சு இருக்குது. அதை நான் பார்த்துட்டு, நான் நம்முடைய சபை அல்லது எனக்கு மனசில் ரொம்ப பாரமாக இருந்ததுனால நான் அதை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு நம்முடைய சகோதரர் ஒருவரையும் கூட்டிக்கிட்டு அங்கே போயிருந்தேன். ஜெப அறையிலே இருந்து தான் தேவதூதனை போல இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்தபோது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படின்னா ஜெபிக்கிறவங்கன்னு சொன்னால் வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்கன்னு. கீழே இறங்கி வந்த உடனே நான் பேச ஆரம்பித்து நான் அவர்களோடு சொன்னேன், இப்படி பிரிஞ்சிருக்கிறது தப்பு இல்லை, தப்பு, ஆகையினால சேர்ந்து வாழணும்னு. அவர்கள் சொன்னார்கள், வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜெபத்திலிருந்து வந்திருக்காங்க, வாய்ப்பே இல்லை. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், இல்ல, தப்பு செய்யாத மனுஷன் கிடையாது. ஒருவேளை அவர் 75% தப்பு செய்திருந்தால் நீங்கள் 25% செய்திருப்பீர்கள்.
ஆகையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிச்சு அப்படின்னு நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை. நான் சொன்னேன் ஒன் மோர் சான்ஸ், நோ சான்ஸ். நான் கெஞ்சினேன், நான் சொன்னேன் ஐ ரிக்வெஸ்ட் யூ, திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜெபிக்கிறவங்க நீ நான் நேரடியாகவே சொல்லிவிட்டேன், நேரடியாக சொன்னேன். மன்னிக்கிற சுபாவம் உன்கிட்ட இல்லைன்னா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டாருன்றேன். யாரா இருந்தா எனக்கு என்ன வருது? ஆமே, என் கூட வந்த சகோதரனுக்கு தெரியும். நான் நேரடியாவே சொன்னேன், எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் சரி, மன்னிக்கிற சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நீ என்னதான் ஜெபித்தாலும், ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு, நீ மனம் திரும்பணும். மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற நீ மனம் திரும்பணும். மனக்கசப்போடு இருக்கிற நீ மனம் திரும்பணும். ஆமென். மனக்கசப்போடு கூட இருக்கிற நீ மனம் திரும்பணும். கடைசி வரைக்கும் பேசி பார்த்தேன், ஆல்மோஸ்ட் நான் தோத்துட்டேன். நான் தோக்கல, சத்தியத்தை ஜெயமாய் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசினேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஜெபிக்கிறது முக்கியம் இல்ல, உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டியது முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்டியன் என்பது ஜெபம் என்பது ருட்டீன் ஒர்க். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டா முடிஞ்சது, குப்பை அள்ளி போடுற மாதிரி. புரியுதா? ஜெபம் பண்ணி முடிஞ்சுதா போச்சு, ஜெபிச்சிட்டோம். அப்பாடா, காலையில் 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டோம், 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜெபிச்சிட்டோம். ஜெபம் பண்ணி முடிந்தது. நான் என்ன சொல்றேன் கடி, நான் ஜெபம் பண்ணி முடிச்சா போதுமா? உன் ஜெபத்துக்கு பதில் வேணா? நீ பதில் வேணா? நீ வேலை செய்தால் போதுமா? உன் வேலைக்கு கூலி வேணா? நீ பட்ட பிரயாசங்களுக்கு உனக்கு ஆசீர்வாதம் வேணா? உன் ஜெபத்துக்கு பதில் வேணா? ஜெபத்துக்கு பதில் வேண்டுமே, ஆனால் நீ மனம் திரும்பணும் முதலாவது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. அந்த வசனத்துல பாருங்க, அழகா சொல்லி இருக்கு, அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின் படியே அநேகம் தரம் விடுதலையாக்கினீர். அதனுடைய அர்த்தம் என்ன? மனம் திரும்பி கேட்ட போதெல்லாம் ஆண்டவரே நீர் பதில் கொடுத்தீர். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபத்துக்கு பதில் வேணுமா? முதலாவது மனம் திரும்பும். மனம் திரும்பினால் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? நீ எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுப்பார். அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து உன் ஜெபம் உனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டுமேயானால் ஜெபிப்பதற்கு முன்பு நீ மனம் திரும்பு. சபை ஏன் இன்றைக்கு ஒரு ஜெபத்தில் வல்லமை இல்லாமல் இருக்கிறது? மனம் திரும்பலை இன்னும் சபை. இரண்டாவது, மனம் திரும்பினால் முடிச்சிருவோம் இதோட. யோபு 22:23. யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீர் திரும்ப கட்டப்படுவீர். நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். கட்டப்படணுமா? சர்வ வல்லவரிடத்திலே நீ மனம் திரும்பணும். எந்த சர்வ வல்லவரை விட்டு விட்டு நீ தூரமாய் போனாயோ, உனக்கு உள்ள ஆசீர்வாதங்கள், உனக்கு இருக்கிற நன்மைகள் இதுவே போதும் என்று இளையகுமாரனை போல தகப்பனாகிய சர்வ வல்லவரை விட்டு விட்டு நீ தூரமா போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீர் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆமென். நீ இப்ப பண்ணி மேய்க்கிற இடத்துல இருக்கிறான், பண்டிகளோடு பன்றியா இருக்கிறான். ஆனால் ஏக்கம் இருக்கு, தகப்பன் வீட்டுக்கு போகணும், பழைய நிலைமையிலேயே நான் இருக்கணும் என்கிற ஏக்கம் உண்டு, பெருமூச்சு உண்டு. இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெறணும். மீண்டும் இடிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கை கட்டப்படணும். ஆமென். இடிக்கப்பட்ட என்னுடைய ஜீவியம் கட்டப்படணும். ஆண்டவர் அழகா சொல்றாரு, சர்வ வல்லவர் உன்னை கட்டுவதற்கு அவர் போதுமானவர். இடிக்கப்பட்டிருக்கிற தாவீதினுடைய ஆமென் இடிக்கப்பட்ட கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப எழும்ப கட்டினது உண்டானால் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த நிலைமையில குட்டிச்சோரா இடிக்கப்பட்டு இருந்தாலும் அதை கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பு. இளையகுமாரன் மனம் திரும்பினான். ஆமென்.
வந்தவுடனே தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவனுக்கு தேவையான நல்ல பழசெல்லாம் அப்புறப்படுத்துங்க, பழசெல்லாம் அப்புறப்படுத்துங்க. இவன் மனம் திரும்பி வந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவன் மனம் திரும்பி வந்திருக்கிறான். தகப்பன் அழகாக சொல்லுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். மூத்த குமாரனுக்கு உள்ள போக மனதில்லை. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அந்த மூத்த குமாரனை வருந்தி அழைத்து அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமா நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இவன் ஒரு பிச்சைக்காரன். எல்லாமே உனக்கு தானே வச்சிருக்க. நீ போய் ஆட்டுக்குட்டி கழுத குட்டின்னு இருக்க. எல்லாமே உனக்கு தானே. அவர் கூடயே இருக்கிற உனக்கு தானே எல்லாமே இருக்கு. நீ போயிட்டு பிச்சைக்காரன் மாதிரி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தீரா, ஆட்டுக்கு லெக் பீஸா கொடுத்தீரா, தை பீஸா கொடுத்தீரான்னு கேட்டுக்க. பிச்சைக்காரன் மாதிரி எல்லாமே உனக்கு தானே கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, நீ எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறாய். ஆமே. நம்ம எப்பயுமே ஆண்டவர்கிட்ட போனால் அப்படி ராயலாக கேட்கணும். ஆமே. பிச்சைக்காரன் மாதிரி கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் ராஜா, நாம் அவருடைய பிள்ளைகள். அவர்கிட்ட போய் பிச்சைக்காரன் மாதிரி நிற்கப்படாது. ஆமே. அப்படி தானே குணா? அப்படி தானே? நீ எப்படி கேட்ப? ராயலாக கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என் கூட இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதா இருக்கு, எல்லாம் உனக்கு தான். உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், பின்மாற்றமாய் போனா, திரும்ப யாங்கிட்டே மனம் திரும்பி வந்துட்டான். ஆமென். திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே மனம் திரும்பி வந்தபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. பரலோகத்திலே தான் சொல்லி இருக்கு, மனம் திரும்பின ஒரு பாவி நிமித்தம். ஆமென். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்துல, ஆமென், நீங்களும் நானும் மனம் திரும்பாத காரியத்துல மனம் திரும்பினா பரலோகம் கழிக்கு வரும். பரலோகம் என்ன செய்யும்? கழிக்கு வரும். இந்த வசனத்தை நம்ம பொதுவா யார்கிட்ட சொல்லுவோம்? ஆண்டவரே, குன்னூர் ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும். ஆண்டவரே, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் பரலோகம். உன்னை பத்தியே தூக்கமா இருக்காரு. அப்புறம் ஆண்டவருக்கு எங்க அடுத்தவனை பத்தி கவலை? பெத்த பிள்ளை, ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளை, உன்னை பத்தியே கவலை. அவருக்கு இப்ப குன்னூர்ல இருக்கிற அடுத்தவனை பத்தி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லையா? ஏன் உண்டா இல்லையா? சொல்லுங்க. என் பிள்ளையே எங்க தருதலையா இருக்கு. இன்னும் ஊர்ல இருக்கிற தரதலையை பத்தியா நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். என் பிள்ளைக்காக தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இப்படி அலையிறானே ஆண்டவரே. அப்படித்தானுங்க. அதே மாதிரி சபைக்குள்ள இருக்கிற மனம் திரும்பாத இந்த கொஞ்ச ஆடுகள் இருக்கு பாருங்க, இதுதான் மனம் திரும்புதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டும்? எதுல எல்லாம் மனம் திரும்பணும்? எனக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரசங்கிக்கிற நான் எதுல மனம் திரும்பி இருக்கணும்? ஆமென். மனம் திரும்புதலை குறித்து நான் பிரசங்கிக்கும் போது எவைகளிலே நான் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறேன் என்பதை நான் அறிய வேண்டும். ஆமென். கேட்கிற நீங்கள் அறிய வேண்டும். சபையாக மனம் திரும்ப வேண்டும். ஆமென். தீரு சீதோனுக்கு வரப்போகிற கேடுகளை காட்டிலும் அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு தண்டனை அதிகம். புரியுதா? தண்டனை அதிகம். எந்த காரியத்துல மனம் திரும்பணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, சபை தான் இன்னைக்கு மனம் திரும்பணும். ஆண்டவரே, சபை நான் தான், சபை என்பது நான் தான். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மனமாற்றத்தை தார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் ஒரு மனமாற்றம் உடையவனாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க வேதத்துல பல காரியங்களை சொன்னேன். மனம் திரும்புதல் என்று சொன்னாலே நம்முடைய எண்ணம் முழுவதும் சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள் தான். அவர்களை பத்தி தான் நம்ம நினைப்போம். அவன் எல்லாம் மனம் திரும்பணும்னு. நான் சொல்லுகிறேன், அவன் மனம் திரும்பாமல் போனதற்கு காரணமே சபை சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் இருப்பதுதான். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கு ஒரு மனம் திரும்புதலை தாரு. நீங்க இப்போ உங்க பையன், உங்க பொண்ணு, உங்க பிள்ளைகள், பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து
எந்த காரியத்துல மனம் திரும்பணுமோ அவைகளிலே மனம் திரும்பும் போது சபை மனம் திரும்பும். ஆமென். சபை என்ன செய்யுங்க? மனம் திரும்பும். சபை மனம் திரும்பினால் உண்மையை சொல்லுகிறேன், ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பும் போது குன்னூர் மனம் திரும்பும். குன்னூர் என்ன செய்யும்? மனம் திரும்பும். கர்த்தர் இவ்விதமாக இன்னும் உண்டு. மனம் திரும்பினவர்களுக்கு இன்னும் அநேக நன்மைகள் உண்டு. மத்தேயு 18:3 பார்த்தீங்கன்னு சொன்னா, மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனம் திரும்பினவன் தான் பிள்ளை, அப்படிதானங்க? மனம் திரும்பினவன் தான் பிள்ளை. கர்த்தர் அபிதமான பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து யாரும் பாதியில் எழுந்து போக வேண்டாம். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போறீங்க. ஒரு நிமிஷம் நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மனம் திரும்புதலை தாரும். எந்த காரியத்தில் நான் மனம் திரும்ப வேண்டுமோ, ஹல்லேலூயா, பிரைஸ் யூ லார்ட், எந்த காரியத்திலே நான் மனம் திரும்ப வேண்டுமோ, ஹல்லேலூயா, எல்லாரும் சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. சபை மனம் திரும்ப வேண்டும். சபை மனம் திரும்ப வேண்டும். என்கிட்ட ஏகப்பட்ட ஆசீர்வாத செய்திகள் உண்டு. அவைகளை நான் உங்களுக்கு பிரசங்கித்துட்டு போறது எனக்கு ஒன்றும் கஷ்டமான காரியமே அல்ல. ஆனா எனக்கு ஆசீர்வாதத்தை வைத்து உங்களை வஞ்சிக்க நான் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல நீங்கள் ஆகிவிட்டால், பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி நீங்கள் பிள்ளைகளைப் போல ஆகிவிட்டால், தகப்பனுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆட்டோமேட்டிக்கா அது உங்ககிட்ட வரும். ஹல்லேலூயா. தகப்பன் சொல்லுகிறார், மகனே நீ எப்பொழுது என் கூடயே இருக்கிற, என்னுடையது எல்லாம் அது உனக்குத்தான், அது உனக்குத்தான், அது உனக்குத்தான். மனம் திரும்பி நீங்கள் பிள்ளைகளை போல் ஆகிவிட்டால் போதும். எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க கேட்க வேண்டாம். அவருக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை. ஹல்லேலூயா. என் பிள்ளை இன்னைக்கு போன வருஷம் 7th படிச்சான், இந்த வருஷம் 8th படிக்க போறான். அவனுக்கு 8th புக் தேவை, அவனுக்கு அட்மிஷனுக்கு ஃபீஸ் தேவை. நீங்க சொல்ல வேண்டாம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு தகப்பன் கொடுப்பது போல உங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் கேட்காமலே கொடுப்பார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நாம் மனம் திரும்பி என்னை நாம் பிள்ளையை போல ஆகணும். ஆண்டவரே நாம் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளையாக மாறணும். நாம் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளையாக மாறணும். கர்த்தாவே என்னை மாற்றும். ஹல்லேலூயா. மாற்றும் என்னை உந்தன் சாயலாய், ஊற்றும் உந்தன் ஆவியை என்னில் விண்ணப்பிப்போம். சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும் நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. சாற்றுவேன் உந்தன் நாமத்தை என்றும் நேற்றும் இன்றும் மாறா இயேசுவையே. மாற்றும் என்னை உந்தன் சாயலா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை தம்முடைய சாயலாய் மாற்றுவாராக. அவரை போல மாறணும்னு சொன்னா மனம் திரும்பணும். இன்றைக்கு அந்த மனம் திரும்புதல் ஒவ்வொருவருக்கும் வேணும். தயவு செய்து யாரும் போக வேண்டாம். எல்லாரும் நின்று ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நின்று ஜெபம் பண்ணுங்க. பலிபீடத்தில் இருந்து சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. மனம் திரும்பாமலே வந்து மனம் திரும்பாமலே போகாதீங்க. வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை. இல்லாவிட்டால் தீரு சீதோனுக்கு, ஹல்லேலூயா, நியாய தீர்ப்பு நாளிலே கொடுப்பதை காட்டிலும் நியாய தீர்ப்பு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிகமா இருக்கும். என்னையும் சேர்த்தே தான் சொல்லுகிறேன். சபையாய் மனம் திரும்ப வேண்டும். சபையாய் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு எல்லாரும், ஆண்டவரே எந்த காரியத்துல நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறீர், என் வாழ்க்கையில நான் எதுல மனம் திரும்பணும் என்று சொல்லி நீர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறீர், அவைகளில நான் மனம் திரும்ப எனக்கு கிருபையை தாரும். ஜெபத்தோடு போங்க.
நான் வெளியே போன பிறகுதான் எல்லாரும் போகணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் எந்த காரியத்துல மனம் திரும்பணும், அந்த காரியத்துல கர்த்தாவே எனக்கு நீர் மனம் திரும்ப நீர் எனக்கு அதை உணர்த்தும், எனக்கு அதை உணர்த்தும். சொல்லுங்க, ஆண்டவரே எந்த காரியத்துல மனம் திரும்பணும் நீங்க அதை உணர்த்துங்க, நீங்க அதை உணர்த்துங்க. நான் மனம் மாறுறதுக்கு ரெடியா இருக்கிறேன் இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உம்முடைய பிள்ளையாகணும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாகணும். எனக்கு அதற்கேற்ற ஒரு மாற்றம் எனக்கு தேவை. கர்த்தர் நம்மோடு கூட பேசின அவருடைய கிருபையான வார்த்தைகளுக்காய் ஹல்லேலூயா. நம்மேல் கரிசனை கொண்டு எப்படியாவது நம்மை தம்முடைய நித்திய ராஜ்யத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற அந்த மகிமையான நோக்கத்தோடு கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஒரு உண்மையான தீர்மானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு மனம் திரும்பக்கூடிய நல்ல உள்ளத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தினாலே சபைக்கு வருவதும் போவதும் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கக்கூடாது. சபை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ணுகிற இடமாய் மாறுவதாக இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களிலே உணர்த்தும் ஆண்டவரே, எங்களிலே உணர்த்தும். எவைகளிலே நாங்கள் மாற வேண்டும், எவைகளிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தர் அவைகளிலே நீர் எங்களுக்கு உணர்த்தும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். வசனங்கள் எங்கள் ஜீவியத்திலே கிரியை செய்வதற்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, எவர்களிடத்திலே அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்திலே அதிகமாய் கொடுக்கப்படும். நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் சபையை நேசிக்கிறீர் ஆண்டவரே. எப்படியாவது கடைசி நாட்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த சபையை தம்முடைய நித்திய மனவாட்டியாய் மாற்றுவதற்கு நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கரிசனைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு எங்களுக்கு தேவை மனம் திரும்புதல். நாங்கள் மனம் திரும்பி விட்டால் எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடையது. அது எங்களுக்கு தான் ஆண்டவரே, அது எங்களுக்கு தான். அந்த மகத்துவமான ஆண்டவரே ரகசியத்தை புரிந்து கொண்டு நாங்கள் இந்த நாளில மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நாங்கள் ஜீவிக்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். கேட்ட வசனத்தை தியானிக்கட்டும், தங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.